அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஐப்பசி 25 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 11, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:40 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று காலை 7:06 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கேட்டை 3. ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம், தனுசு. சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து முறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு சந்திராசி ஏற்படுத்திடும். எந்த ஒரு பிரச்சனை ஒரு ஜாதகத்துக்கு நடக்குதுனாலும் அதுக்கு இந்த ராகு கேதுவும் சந்திராசிரமும் காரணமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கூட்டு மரணத்துக்கும் இந்த சந்திராசம் ஒரு காரணமாக இருக்கும். ராகு கேதுவுடைய தோஷமும் ஒரு காரணமாக இருக்கும். இதெல்லாம் அதிகப்படியான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் ஒரு ஜாதகரும் சந்திராசத்துக்குள்ளே மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். அதே போல் இந்த கால சர்ப்ப தோஷம் யாருக்காச்சும் இருக்குதுன்னா அவங்க கூட தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. கூட்டு மரணத்தை ஏற்படுத்திடும். இப்போ கால சர்வ தோஷன்னா, இப்போ ராகு 1ல் இருந்தால் கேது 7ல் இருக்கும். இப்போ லக்குனம் 2ல் இருக்குதுன்னா அனைத்து கிரகங்களும் அந்த 1-7க்குள் அடங்கிவிட்டால் அதுதான் கால சர்வ தோஷம். அப்படி இருக்கிறவங்க, அதாவது தொலைதூர பயணங்கள் குடும்பத்தோடு செல்லக்குள்ள கூட்டு மரணத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா அதில் அனைவருமே அடக்கம். பாம்புடைய வாயில், அதாவது ராகு தான் தலை, கேது வால், மொத்த கிரகத்தையோ லக்கணத்திலேருந்து அது முழுகிடுச்சு. அதனால் கூட்டு மரணங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இதுபோல் ஜாதக அமைப்புள்ளவங்க கூட தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறத, அதாவது இப்போ காரில், பஸ்ஸில், இது போல் அதாவது பொதுவான பஸ்ஸில் செல்லலாம், பொதுவான ட்ரெயின்களில் செல்லலாம். ஆனால் அது தனிப்பட்ட முறையில் கார், வேன், பஸ் இது போலலாம் சென்றால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் சந்திராசம் இருந்து விட்டால் கண்டிப்பாக கூட்டு மரணத்தை ஏற்படுத்திடும். கருத்தில் கொள்ளுங்களேன். இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காரில் போயிருப்பாங்க, குடும்பத்தோடு இறந்துட்டுருப்பாங்க. இதுக்கு அந்த கால சர்ப்ப தோஷமும் சந்திராசமும் காரணமாக இருந்திருக்கும். இது தெரிஞ்சிக்கினா நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு சொன்னேன். கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது மணி தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். அது கூட சுப வாரிய சேர்த்து பயன்படுத்திக்கொள்ள இன்னும் அற்புதமான வெற்றிகளை உங்களால் பெற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். செவ்வாய் அவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் உரை அசுப உரை என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் சுப உரையாக இயங்கும். செவ்வாய்க்கிழமையில் கடன் எக்காரணம் கொண்டும் வாங்கக்கூடாது. கடனை நீங்கள் அடைக்கலாம். சிறு தொகை கொடுத்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கொடுக்கக்குள்ள முழு கடனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்னும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தோடு சேர்த்து கொடுக்கக்குள்ள இன்னும் அற்புத பலன்களை உங்களால் காண முடியும். இப்போ அபிஜித் முகூர்த்தம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 11:45
12:30 மணி மட்டும் வரும் அபிஜித் முகூர்த்தம். இது டெய்லி வரும் அபிஜித் முகூர்த்தம். இப்போ செவ்வாய்க்கிழமையில் இந்த டைமில் யாரோ பெருந்தொகையாக இருந்தாலும் ஒரு சிறு தொகையை கொடுத்தீங்கன்னா அந்த தொகை மூலம் உங்களுடைய கடன் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இங்கே கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராவகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் சூளம் வடக்கே. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமாக விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசைதான் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியும் ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க. நண்பர்களுடன் மனவிட்டு பேசி இன்பமாக இன்றைய பொழுதை கழிப்பீங்க. அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கும். அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கடகராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். இல்லைனா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய நாள் ஏற்படுத்திடும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நண்பர்களும் பகையாகக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இந்த நாளை செலவு செய்யுங்க. யார்கிட்ட பேசினாலும் சிந்தனை செதறாமல் வார்த்தைகளை தெளிவாக கவனமாக பயன்படுத்துங்க. இல்லைனா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டால் நண்பர்களும் பகையாகி பிரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். துலா ராசியை பொறுத்த மட்டும் மனம், தைரியம், புத்தி கூர்மை, மன தெளிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், உள்ள மகிழும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, கருணை, பரிவு, உதவி இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். மனதில் ஒரு தெளிவு, மனதில் ஒரு உறுதி, அறிவுத்திறன், புத்தி கூர்மை இதெல்லாம் பளிச்சிடக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பெருமை மிகு நாள்னே சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்து வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யணும். ஏன்னா தேவையில்லாத கோபங்கள் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சுகமான நாளாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் உடல் உபாதைகளும் உடல் சோர்வும் ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசிக்கோ தனுசு ராசிக்கோ சந்திராசம் இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.